கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைவிடங்களவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்கள்கிட்ட பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்திருந்தது. லாஸ்ட் 2 டேஸாக கிட்டத்தட்ட கர்நாடகா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுக்கான காரணம் என்ன கேஸு அண்ட் இங்கே கர்நாடகாவில் இந்த தண்டனை கொடுத்தது யுக்ரைன்ல இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பட் லிட்டரலி இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் இங்க ஒரு ஸ்டேட் பத்தின ஒரு இஷ்யூ மட்டும் இல்லாம இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா மாறி அதுக்கப்புறம் 11 மாசத்துல 3 பேருக்கு அந்த தப்பு செஞ்ச 3 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நடுவர் நீதிமன்றம்ல தூக்கு தண்டனை கர்நாடகால கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவ்வளவு பேர் செலிப்ரேட் பண்றாங்க. கரெக்டான தீர்ப்பு வந்திருக்கு, சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் நைட் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 11 மாசத்துக்கு முன்னாடி ஓகேங்களா, போன மார்ச் 2025 ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு. ஓகேங்களா, கர்நாடகாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியா ஒரு லேக் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு லேக்கு. அங்க சுத்தி என்ன அப்படின்னு நிறைய ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட்லாம் அங்க பாத்தீங்கன்னா கேம்ப் மாதிரி இருப்பாங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா வீட்லேயே பே ஹோம் அப்படிங்கிற மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் நடக்கும். லைக் வீட்லேயே நீங்கள் வீட்டே ரெண்ட் எடுத்துக்கலாம், பர் டே 2 டேஸ் மாதிரி ரெண்ட் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஹோம் ஸ்டே மாதிரி நல்ல ஒரு என்வைரன்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி யுக்ரைன்லேருந்து ஒரு விமன் வராங்க, யூஎஸ்லேருந்து ஒரு விமன் வந்துடுறாங்க, அந்த ஒடிசாலேருந்து ஒருத்தர் வராங்க. ஸோ இவங்க எல்லாமே கம்பைண்டாக ஸ்டே ஹோம் ஸ்டே அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனில் ஒரு பர்டிகுலர் வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சுற்றி இருக்கிற லேக்கில் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே எல்லாருமே ஃபுல்லாக ஓரளவுக்கு எல்லாம் அமைதியான அப்புறம் அங்கே அந்த ஃபாரினர்ஸ் 3 பேர், அப்புறம் அங்கே இருக்க 2 பசங்க. ஓகேங்களா, அந்த 2 பசங்க வேற வேற ஸ்டேட்டான பசங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே எல்லாருமே அங்கே சும்மா அப்படி ஒரு வாக் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 பேர் குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ரோட்டில் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. வண்டியில் நின்று 5 பேரை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, நின்றுட்டு இது மாதிரி எனக்கு ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் கொடுங்க, எனக்கு பெட்ரோல் காசு வேணும், 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டது. இவங்க சரி ஓகே எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 100 ரூபாய் வாங்கின அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி ஓகே அவங்க எவ்வளோ அமௌண்ட்னாலும் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லை எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், நான் இங்கேருந்து 100 ரூபாய் போட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸாக போக முடியும், பட் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன். ஓகேங்களா, அவர் வேற ஸ்டேட் இருந்தால் ஒரு பர்சன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன 1000 ரூபாய்லாம் கேட்டுட்டு இருக்கு, 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, ஏன்பா பிரச்சனை பண்ணுறாங்க, இப்போ பாருங்க ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நம்ம மானத்தை வாங்கணும் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இறங்கி அந்த பர்டிகுலர் நபரை பயங்கரமாக அடித்து தாக்கி மண்டியில் தாக்கி அந்த லேக்கில் தூக்கி போட்டுடுறாங்க. ஓகேங்களா, அவர் அங்கே சம்பவ இடத்துலேயே தவறி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த யுக்ரைன் பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு அந்த 3 பேருமே என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது எல்லா விஷயங்களுமே செஞ்சுட்டு, அண்ட் நீங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எல்லா தப்பையும் எந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லா தப்பையுமே அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை விட்டுட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா, இந்த சம்பவம் நடக்குது. அவனுக்கு போகும்போது ஒரு 7000 ரூபாய் பணம், அவங்க கையில் ஒரு 7 to 15,000 கிட்ட கேஷு, ஃபோனு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற மக்களுடைய சத்தம் லைட்டாக கேட்க ஆரம்பிச்சு இவங்க வண்டி எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 பேர் மாட்டிக்கிறாங்க. பயங்கர எவிடன்ஸோடு 3 பேர் மாட்டிக்கிறாங்க. 3 பேருக்கு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேருக்கு அகைன்ஸ்டா நிறைய எவிடன்சஸ் கிரியேட் ஆயிடுது. அதனால அவங்களால அந்த கேஸ் தப்பிக்கவே முடியல. இவங்க தான் அந்த சாலிடா அந்த விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. பட் அட் தி சேம் டைம் இவங்க தரப்புல இருந்து வாதம் எடுத்து வைக்கணும்ல. இவங்க தரப்போட வாதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க தரப்புல அட்வொகேட் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, ஏழையானவங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏழ்மையில இருக்கிறவங்க ஏழையா இருக்கிறவங்க அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த வாதம் இருந்ததோ அப்படிங்கிற ஒரு பர்சனலா எனக்கு ஒரு தாட் இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தா, ஏழ்மையா இருக்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, பட் ஏழ்மையா இருக்கிறவங்களே தப்பு செஞ்சுட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த வாதம் இருந்ததுக்கு அப்புறம் பட் என்ன ஆனாலும் ஜட்ஜ் கன்வின்ஸ் ஆகாத பட்சத்தில் அந்த 3 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் லைஃப் சென்டென்ஸ், டெத் சென்டென்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுற விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட லாஸ்ட் 60 இயர்ஸாக சுதந்திரம் வாங்குறதே இன்னைக்கு பார்த்தா 10 to 15 20 மெம்பர்ஸ் கிட்ட தான் தூக்குலேயே போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அப்புறம் மெர்சி பெட்டிஷன் இருக்கு. இதெல்லாம் போய் அந்த பர்டிகுலர் விஷயத்தை வெரிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் டெத் சென்டென்ஸ் லைஃப் சென்டென்ஸா மாற்றுவாங்க. லைக் ஆயுள் தண்டனை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. லைக் போன டைம் கேரளா பார்டர்ல அந்த பர்டிகுலர் கப்புள்ஸோடைய ஒரு விஷயம், அந்த பெண் அந்த பர்டிகுலர் காதலருக்கு பாய்சன் கொடுத்த கேஸ், அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. அதுக்கப்புறம் அது குறைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது
இந்த கேஸில் 3 பேருக்கும் இப்போ தூக்கு தண்டனை வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் போகிற ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு. பட் அட் த சேம் டைம் என்ன ஆகும் அப்படிங்கிறது we have to wait and see. இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பயங்கரமான செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் வந்து நிறைய பேர் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் ப்ராப்பர் எவிடன்ஸ், ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் இருந்தால் நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம், நம்மளுடைய சட்டங்களும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சட்டம் அப்படிங்கிறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்புகள் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அண்ட் ஹோப் ஸோ மிகப்பெரிய சல்யூட் டு த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.